ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 7. கௌசல்யா பட்டத்து ராணி, ராமனை பெற்ற தாய், மூத்த மகாராணி, மகா பொறுமசாலி. கடைசி ராணி கைகேயி, அழகான பொம்பளை. 2வது ராணி சுமித்ரை இருக்கே, இந்த 3 ராணிலையும் புத்திசாலி இந்த அம்மா தான். ராமனோட நிழலாக இருந்த லட்சுமணனை பெற்ற புண்ணியவதி. இந்த அம்மா பெற்ற 2 மகனும் மற்ற 2 பேருக்கும் நிழலாக பிரிஞ்சாங்க. ராம லட்சுமணன் எப்படி இணை பிரியாமல் இருந்தாங்களோ அப்படி பரதனும் சத்ருகணனும் இணை பிரியாமல் இருந்தாங்க. ராமனுக்கு குறையாத புகழோடையும் வீரத்தோடையும் லட்சுமணன் இருந்த மாதிரி பரதனுக்கு குறையாத தியாகத்தோடையும் அண்ணன்மார்கள் மேலே பக்தியோடையும் சத்ருகணன் இருந்தார். ஒரு பாட்டுடையான்னு இவருக்கு பேர். ஒரு பாட்டுடையானா? ஆமாம்மா. கம்பராமாயணத்தில் மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைய பாட்டு இருக்கும். சத்ருகணனை பற்றி ஒரே பாட்டில் தான் வரும். அதனால் இவருக்கு ஒரு பாட்டுடையான்னு பேர். அதில் என்னப்பா வரும்? ராம காட்டுக்கு போயிடுவாருமா, லட்சுமணனும் பின்னாடியே போயிடுவார். பரதன் சத்ருகணனை கூப்பிட்டு, நான் எப்படிப்பா ராஜ்யத்தை ஆள முடியும், நீயே ராஜாவாக இருப்பார். அதுக்கு மனசு குமரி சத்ருகணன் மாட்டேன்னு சொல்லி புலம்புறது தான் அந்த ஒரு பாட்டு. ராமாயணத்தில் எவ்வளவு இருக்குப்பா? ஆமாம்மா. மற்றவங்களுக்கு உணர்ச்சி பிளம்பாக இருக்கிற எல்லா சமயத்துலேயும் நிதானமாக புத்தி கூர்மையாக இருக்கிற ஒரே ஆள் சுமித்திரை தான். நீயும் அந்த அம்மாவை போல் எந்த சமயத்துலேயும் நிலக்குலையாமல் நிதானமாக புத்தியாக இருக்கணும். அந்த ஆசையில் தான் உனக்கு அந்த பேரை வச்சேன். மகளின் தலையை பாசத்துடன் தடவி கூறிய அந்த கிராமத்து தந்தை அறிவாரா? வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் மகளுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகிறது என்பதை. என்ன செல்வி என்று கனகவள்ளி கேட்டாள். எங்கள் பெரியப்பா மகன் இன்னைக்கு வீட்டுக்கு என்னை பார்க்க வருதுத்த, விருந்து ஆக்கணும். யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கே அந்த பிள்ளையா? இது என்ன பிள்ளை இப்போ வந்து சொல்லுற? காலையிலேயே கோழியை திறந்து விடுறப்ப சொல்லியிருந்தா 2 வெடக்கோழியை பிடிச்சி வச்சிருப்பானல்ல. கனகவள்ளி குறைப்பட்டு கொண்டாள். அதெல்லாம் 2 வெடக்கோழி பிடிச்சி வச்சுட்டேன் அத்தை, தகவல் சொல்லலாம்னு தான் வந்தேன். அவள் உள்ளே போனாள். அதானே, எல்லாத்தையும் அவளே செஞ்சிட்டாள்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு என்ன கணக்குன்னு என்கிட்டையும் சொல்ல வரா? முகவாயை தோள்பட்டையில் இடித்தபடி கணவரை பார்த்தாள். சத்தான் விடுடி, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரியாது வேற உங்கள் சின்ன மருமகளுக்கு இருக்கா? இதெல்லாம் கண்டு காணாமல் போயிடணுண்டி கனகம். 3 புள்ள பெற்று பேர் வச்சு வளர்த்தேன்னு தான் சொல்கிறேன். இதை கூட நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்பா பார்த்தியாம்மா, கரெக்டாக பெற்று பேர் வச்சதுன்னு சொல்கிறார். நீ தான் பெற்று வளர்த்து பேர் வச்சேன்னு மாற்றி சொல்கிற. ஆமாடி, இப்போ இதுதான் பிரச்சனை. இவ வேற ஓட வர்றாப்பார். மீண்டும் நிழலாட நிமிர்ந்து பார்த்தாள் கனகவள்ளி. மூத்த மருமகள் மல்லிகா நின்று கொண்டு இருந்தாள். நீ என்னம்மா சொல்ல போகிற? என் சித்தப்பா மக என்னை பார்த்துட்டு போக இன்னைக்கு வருதுத்த. யார்? என்ஜினியராக இருக்கே அந்த பிள்ளையா? வரட்டும். அதான் செல்வியோட பெரியப்பா மக வருதுல்ல, வீட்டில் வெடக்கோழி குழம்பு வைக்க போகிறோம்ல. அவளோட பெரியப்பா மகனுக்கு வைக்கிற கோழி குழம்பு ஒன்றும் என் சித்தப்பா மகனுக்கு வேண்டாம். என் மச்சான் சந்தைக்கு வண்டி கட்டிட்டு போயிருக்காரு. யாரம்மா சொல்கிற? என் பெரிய மகனையா? வேற யாரை என் மச்சான்னு சொல்லுவேன்? வீராசாமி இது தேவையா என்று மனைவியை விழிகளால் கேட்டார். அது சரி, உன் மச்சான் தான் என் மகன்னு ஞாபகம் இருக்கே, அந்த மட்டலும் பொழைச்சேன். மனைவி காரணத்தோடு தான் கேள்வி கேட்டிருக்கிறாள் என்பது புரிய சுமித்ராவை பார்த்து, பார்த்தையா என்று ஜாடை காட்டி பெருமையாய் மீசையை தடவி கொண்டார் வீராசாமி. சரிம்மா மல்லிகா, வெள்ளச்சாமி என்ன விஷயமா சந்திக்க போகிறாருன்னு சொன்னேன். இன்னும் சொல்லவே இல்லையே மாமா. இப்போ சொல்லுமா. விரல் மீன் வாங்கிட்டு வர சொல்லி நான் தான் அனுப்புனேன். நான் கூட பருத்தி கிருத்தி போட்டுட்டு சாமான் சட்டு வாங்கிட்டு வர போனான்னு நினச்சிட்டேம்மா. இதுவும் சாமான் தானம்மாம்மா? எதுமா? விரல் மீனா?
மல்லிகா உள்ளே போய்விட்டாள். சற்று நேரத்தில் வெள்ளைசாமி 2 கைகளிலும் 2 மீனை பிடித்து கொண்டு உள்ளே வந்தான். என்னடா வெள்ளசாமி, எங்கே போயிட்டு வரவன்? அது வந்துப்பா. அவன் பதில் சொல்ல திணறிக் கொண்டிருக்கும்போது உள்ளே இருந்து வந்த மல்லிகா அவன் கையில் இருந்த மீனை பிடுங்கி கொண்டே, நான் தான் சொன்னேனே மாமா என்றாள். நீ சொன்னம்மா, உன் புருஷன் சொல்லலையே. இந்த இருக்கிற சந்தைக்கு போயிட்டு வரக்கு இம்புட்டு கேள்வியா? முணுமுணுத்து கொண்டே மல்லிகா உள்ளே போய்விட்டாள். வெள்ளைசாமி கையில் இருந்த சாட்டை கம்பை முற்றத்தில் சாய்வாக இருந்த தகர கூரையின் அடியில் செருகி வைத்தான். முற்றத்தில் இருந்த மேடான திண்ணையில் அமர்ந்து கொண்டு தகப்பனின் முகம் பார்த்தான். என்னப்போ, என்ன சமாசாரம்? எதையோ சொல்ல நினைக்கிற மாதிரி இருக்கு, வாயை திறந்து சொல்லு வீராசாமி வினவினார். இல்லைப்பா, மல்லிகா என்ன சொல்கிறான்னா, அவளோட சித்தப்பா மகனுக்கு நம்ம சுமித்ராவை பிடிச்சிருக்கான். பொண்ணு கேட்டு வரலாமான்னு அவளோட சித்தப்பா கேட்டு விட்டாராம். அதுதான் உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். வெள்ளைசாமி மென்று விழுங்கினான். இதை என் காதில் போட்டு வைக்கிற சரி, ஆனால் பொண்ணு கட்டுற நோக்கத்தில் இருக்கிறவன் இன்றைக்கி வீட்டுக்கு உருந்து சாப்பிட்றதுக்கு வரானாமே, அதையே என் காதில் முன்கூட்டியே சொல்லலை. வீராசாமி குரலில் கண்டிப்பு இருந்தது. அது அது அவன் சும்மா அவனோட தங்கச்சியை பார்த்துட்டு போகலான்னு வரான்ப்பா. இதை காதில் பூ சொருகிட்டு இருக்கிற எவனாச்சிக்கிட்ட போய் சொல்லு. வெள்ளசாமி, நீ விவரமானவன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு விவரமானவன்னு இப்போ தான் தெரியுது. ஏண்டா, இந்த வீட்டில் வரவனோட தங்கச்சி மட்டுமா இருக்கா? உன் தங்கச்சி இருக்கால. கல்யாண வயசில் பொண்ணு இருக்கிற வீட்டில் கண்டவனும் வரலாமா? அவங்க ஒன்றும் கண்டவன் இல்லை, என் சித்தப்பா மகன், என்னோட அண்ணங்காரன். வாக்கப்பட்டு வந்து தங்கச்சியை பார்க்க வராரு. மல்லிகா சமையலறையை விட்டு வெளியே வந்து கூறினாள். அவள் தோற்றம் அவள் சண்டைக்கு தயாராக இருப்பதை தெரிவித்தது. அப்போது சுமித்ராவின் 2வது அண்ணன் ராமசாமி உள்ளே வந்தான். அவன் கையில் உரித்த கோழி இருந்தது. என்னடா மகனே, காடு கரையில் வெள்ளாமா பார்க்க போக வேண்டிய பையன் வீட்டில் உட்காந்து கோழியை உரிச்சிட்ருக்க. இப்படி இருந்தால் வெள்ளாமை விளங்கி போகும். அப்பா, செல்வியோட பெரியப்பா மகன் வரானா, அதுக்கு அண்ணங்காரன் மீனை பிடிச்சிட்டு வரான், தம்பிகாரன் கோழியை உரிச்சிட்டு அலையிறான். வீராசாமி பெத்த மகங்க வெள்ளாமையை பார்க்குற லட்சணத்தை பாரு. ஊர் சிரிச்சிட போகுது. இதையெல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைக பார்த்துக்குவாக, நீ நடைய கட்டு. மல்லிகா கணவனுக்கு ஜாடை காட்டிவிட்டு உள்ளே செல்ல வெள்ளைசாமி பின்தொடர போனான். நீ எங்கடா போகிற? இவனுக்கு சொன்னது தான் உனக்கும். காப்பி தண்ணி குடிச்சிட்டு வரேன்ப்பா. வெள்ளச்சாமி உள்ளே மறைய ராமசாமி தகப்பனை பார்த்து தொண்டையை கனைத்தான். அவன் எதையோ சொல்ல முயல்வது புரிய வீராசாமி துண்டை எடுத்து அவர் முகத்தில் துடைத்து கொண்டு மனைவியை பார்த்தார். அவள் என்னவா இருக்கும் என்று ஜாடையில் கேட்டாள். பொறு என்று பதில் ஜாடையை செய்துவிட்டு மகனை பார்த்தார் வீராசாமி.